ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவேன். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. திரு நயினார் நாகேந்திரன் செலக்டிவ் அம்னிஷியான்னு சொன்னவர் டிடிவி தினகரன், ஆணவத்துல பேசுறாருன்னு சொன்னவர் டிடிவி தினகரன். உங்களுக்கு சமீபத்துல அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இந்த மோதல்? அப்படிப்பட்ட உங்க மாநில தலைவரை இப்படி எல்லாம் வார்த்தைகள் போட்டு பேசின டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். ஆமா, இது உங்க தலைவருடைய அனுமதியோடு உங்க தலைவரின் ஓகே போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்கு. அதை எப்படி ஒத்துப்பாரு? உங்கள்ட்ட எல்லாம் எழுதி காமிச்சு பெர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா சார்? உங்க தலைவரை விமர்சனம் அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு என்னங்க தெரியும்? எடப்பாடிய 10 நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்ன செங்கோட்டையனையும் அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க. அதே அமித்ஷா இதெல்லாம் நியாயமா? அதே அமித்ஷா நியாயமா இருங்க. அதே அமித்ஷா அவர்களை மீண்டும் முன்னாள் முதல்வர் இன்றைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களையும் சந்திக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக வேண்டும் நீங்கெல்லாம் இன்னைக்கு அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, ஆமாவா? அதான உண்மை? சந்தேகமே இல்ல. எடப்பாடி பழனிசாமியை எந்த காலத்திலும் நான் முதல்வர் ஆக மாட்டேன்னு சொல்றாரு டிடிவி தினகரன். அவரை போய் அண்ணாமலை சந்திக்கிறாரு. பொறுத்திருந்து பாப்பா, 7 மாசம் இருக்கு. என்னத்தை மாத்த முடியும் உங்களால? உங்களுக்கு என்ன, அவங்க மாத்துவாங்க. கலைஞரை ஒழித்தே திருவேன் அப்படின்னு சொன்ன வைகோ, சரி இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்றாரா இல்லையா? மாற்றம் அரசியல வருங்க. சரி, எங்களுடைய நோக்கம், எல்லாருடைய நோக்கம், நீங்க சொன்னீங்கல்ல பஸ்ல முகத்தை திருப்பிட்டு உட்காந்தாலும் ஒரே பஸ்ல பயணிக்கணுங்கிறதாங்க நோக்கம். சரி, ஏன் பஸ் ஊர் போய் சேரணும்? திமுக ஆட்சி மாற்றப்படாது. திரு நயினாருக்கு விருப்பமில்லாத விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை, தனித்துவமா சில செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு எல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லி நயினார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதாவது இடையில வாக்கியா தகராறு உண்டு பண்ணலான்னு பல பேர் ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே அவர் ரஜினி ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரஜினிக்காக களமிறக்கப்பட்டவர், கடைசியா அங்க போகாம இங்க வந்துட்டார் பிஜேபிக்கு அப்படின்னாங்க. மறுபடியும் இப்ப ரஜினியை அடிக்கடி பாக்குறாரு, ரஜினியை குருன்றாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய மெசேஜ் ஏதோ தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேள்வி கேட்குறீங்க. ஓபிஎஸ் நீங்க போய் அண்ணாமலை பார்த்தா எடப்பாடி என்ன நினைப்பாரு? அப்ப என்ன, எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் போய் பாத்துக்கிறாரு, என்னங்க திரு நயினார் அப்படின்னு கேட்க மாட்டாரு எடப்பாடி? அப்படி இல்லங்க. ஒழுங்கான நடவடிக்கை இல்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன சார்? இல்ல சார், நான் கேள்வி வைக்கிறேன் சார். நீங்க உங்களுக்கு என்ன கவலை சார்? இது ஒழுங்கான உங்களுக்கு என்ன கவலை சார்? இது ரொம்ப முக்கியம் சார். ஒரு முக்கியம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்க அரசியல் செய்யக்கூடிய மீடியாக்களுக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? திமுக என்ன தமிழக மக்களை வஞ்சிக்குது? இன்னைக்கு என்ன ஜிஎஸ்டி மாற்றம் என்ன வந்திருக்கு? அதை பத்தி நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? அண்ணாமலை சந்திச்சாரு, இவரை குறை சொன்னாரு, அந்த சண்டையை பெருசாக்கணும், ஊதி பெருசாக்கணும், ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கணும்னு பாரதி ராஜா படத்துல வர டைலாக் காந்திமதி அம்மா சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கருநாகராஜன் அண்ணே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு தமிழக பாஜக செயல்பாடு? 2026 தேர்தலுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆகிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையும் பூத் அளவில் வின் த பூத் வின் த எலெக்ஷன் சொல்லுவாங்க. சரி, எங்க பாரத பிரதமர் அவர்களும் திரு நட்டாஜி அவர்களும் அடிக்கடி பேசும்போது, அமித்ஷா அவர்களும் சரி, நீங்கள் பூத்தை ஜெயிச்சா எலெக்ஷனை ஜெயிக்கலாம். அந்த அடிப்படையில் பூத்துகளை வலிமைப்படுத்துகிற இயக்கம் கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்றைக்கு திண்டுக்கல்ல கூட நடைபெற்ற அந்த பூத் கமிட்டி மாநாடு. ஏறத்தாழ 68,367 பூத்து. இப்போ மறுபடியும் இந்த 1200 வாக்குகளுக்கு மேலே இருக்கிற பூத்துக்களை எல்லாம் பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது கூடுதலாக 6000 பூத் உருவாகக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. ஏறத்தாழ 74,000 பூத்துகள் இந்த வட்டம் எலெக்ஷனில் நம்ம 26 உருவாக போகுது. அதற்குள்ள டிராப்ட் பூத்து எப்படி கூடும் அப்படிங்கிறத ஒரு டிராப்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் வெளியிட்டு இருக்காங்க. டிராப்ட் அது இனி மேலே அனுப்பி அப்ரூவல் வந்த பிறகு
இன்னொரு 10-15 தினங்களில் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுருவாங்க. அநேகமாக மந்த் எண்டில் அறிவிக்கிறதா இருந்துச்சு. அப்போ வரும்போது 6000 பூத்துகள் அதிகமாகும். பூத் அளவில் பாஜக இன்றைக்கு வேரூன்றி இருக்கிறது. கிளை கமிட்டிகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த கிளை கமிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்கள் பணிகள் என்பதை சொல்லக்கூடிய வேலைகளை மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்து இன்றைக்கு வரைக்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட 3:30 மணி அளவில் கமலாலயத்தில் சென்னை கோட்டத்தில் இருக்கிற 7 மாவட்டங்களுடைய அந்த பூத் வலிமைப்படுத்தும் இயக்கம் விளக்க கூட்டம் நேற்று கூட இடம்பெற்றது. மற்றபடி கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கூட்டணியினுடைய செயல்பாடுகள், அந்த தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல எல்லாம் நம்ம கூட்டத்தை பார்க்குறோம். விஜய் கூட வாரம் ஒரு கூட்டம் போடுறாரு. எப்படின்னா இன்றைக்கி மதுரைக்கு வாங்க எல்லாரும், அடுத்த வாரம் திருச்சிக்கு வாங்க, அதுக்கு அடுத்த வாரம் விழுப்புரம் வாங்க, அதுக்கு அடுத்த வாரம் நாகப்பட்டினம் வாங்கன்னு சனிக்கிழமை கூட்டம் அங்கங்கே எல்லா தமிழ்நாடு இருந்தும் வருவாங்க. ரசிகர்கள் தானே. இல்ல அந்தந்த பகுதிக்கு போய் பார்க்குறாரு, அந்தந்த தொகுதிக்கு போய் பார்க்குறாரு, அந்தந்த மாவட்டங்களுக்கு போய் பார்க்குறாரு. அவர் அந்த மாவட்டத்துக்கு போகிறத வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் உத்தரவு கிடையாது. ஆனால் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக கூடுறாங்க. அப்படிதான் கூடுவாங்க. அப்படிதான் கூடுவாங்க. வாரம் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா இல்ல நீங்க அது கிடையாது. நீங்க இல்ல திருச்சியில இருந்து திருவாரூருக்கு என்ன, கிருஷ்ணகிரியில இருந்து திருவாரூர் போய் பார்த்துட்டு வந்துருப்பாங்க. கிருஷ்ணகிரியில இருந்து நாகப்பட்டினம் கூட போவாங்க. நாகப்பட்டினத்துல கன்னியாகுமரி கூட போவாங்க. அப்ப விஜய் பார்க்கிறதுக்கே இவ்வளவு தூரம் ஓடுறாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு அப்ப எவ்வளவு தூரம் ஓடுவாங்க? போட்டோம், நல்லா போட்டோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல ஒரே நாளைக்கு 3 தொகுதின்னு இல்லாம வாரத்துக்கு ஒரு இடம் போறாரு. சரி, அவரு போயிட்டு இருக்காரு. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போகணும். அதனாலதான் வார இறுதி நாட்கள் கோயில்ல எல்லாம் செப்பலை போட்டு ஏறுறது வர்றது, அந்த தொந்தரவு எல்லாம் பார்த்தோம். அரசாங்கமே பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் எச்சரிக்கைன்னு சொல்ற அளவுக்கு பார்த்தோம். அதெல்லாம் வேற விஷயம். அது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமையுமோ அப்படிதான் அமையும். அதை பத்தி நான் பேச வரல. சரி. அப்புறம் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு கட்சியில அவங்க பணிகளை செய்யற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பணியாற்றி. ஏன் நேரா விஜய்க்கு வந்தீங்க? விஜய்க்கு நேரா வந்தீங்க. விஜய் வந்ததுனால நீங்க தெரியாம போயிட்டீங்களோ ஒரு வேலை? அதனால விஜய் அட்டாக் வந்து இல்ல விஜய் தான் பாவம் என்ன செய்யறதுன்னு தெரியாம, எந்த முடிச்சு எப்படி போடுறது, எந்த முடிச்சு அவுக்குறதுன்னு தெரியாம திமுகவையும் பாஜகவையும் ஒன்றா இணைச்சே ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒன்று சொல்லிட்டே இருக்காரு. அப்போ சொல்லும் போது இந்த இதுவும் வந்துருச்சு. அவங்கவுங்க வேலை பார்க்குற மாதிரி இன்றைக்கி எங்கள் மாநில தலைவரும் வருகிற 11ஆம் தேதியிலிருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இன்னும் அந்த முழுமையான அந்த செயல் வடிவம் அது கொடுக்கல. மாவட்டந்தோறும் மக்கள் சந்திப்பு பயணத்தை அவர் தொடங்க இருக்கிறார். அதுக்கு இன்னும் பெயர் கூட அறிவிக்கப்படலை, விரைவில் அறிவிக்கப்படும். அநேகமாக அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் அவர் தொடங்குவதா இருக்கு. மதுரை அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து தொடங்குறது. நல்லா தொடங்கட்டும் சார். திரு அண்ணாமலை போயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு. இல்ல ரொம்ப முக்கியமா சொல்றேன். அதுக்கடுத்து ஜிஎஸ்டி விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். எல்லா பகுதியிலையும் இந்த அணிப்பிரிவு நிர்வாகிகள்லாம் இப்பதான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான கூட்டங்கள் நடக்க போகுது. பூத் அளவில் சக்தி கேந்திர அளவில் கட்சி பணிகளை தீவிரமா செய்யறோம். எந்த இடத்துலயும் பாஜக தொய்வு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்ல. தொய்வு இருக்குன்றாங்க. எங்கன்னு சொல்றேன் பாருங்க. திரு அண்ணாமலை மாற்றப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகாக ஒரு சோர்வு தெரியுது கட்சிக்குள்ளார. ஏதோ இழந்த உணர்வு இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்களே. இல்ல என்ன பார்த்தா இருக்கா உங்களுக்கு தெரியுதா? இல்ல உங்களுக்கு லண்டன் பயணத்துக்கு போனார்ல, படிக்க போனாரு, அப்பவே கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க நீங்க அன்னைக்கு. வருத்தப்படுறது வேற, வருத்தப்படுறது ஒரு பிரிவுல 3-4 மாசம் போறாங்களே ஒரு வருத்தப்படுறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க. எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்சி இப்ப தொடச்சா ஐயோ மூத்த மூடிட்டு வர்றாருன்னு நீங்க செய்தி போடுறீங்களோ, அந்த மாதிரி ஒருத்தரை கட்டி பிடிச்சு வழி அனுப்பும் போது ஒரு சின்ன உணர்வு தானே. மனுஷன் தான் நம்ம. ரைட்டு. நம்ம என்ன மிஷினா, ரோபோவா? அப்படி இருக்க ஒரு உணர்வை காட்டும். தொண்டர்களும் அப்படி இருக்காங்களா? இல்ல வருத்தப்படணும்னு அதுல அவசியமே இல்லை. ஒரு சோர்வு தெரியுதுன்றாங்களே உங்க தொண்டர்கள். ஒரு சோர்வு இல்ல, தொண்டர்கள்லாம் எழுச்சியா இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப நெல்லை மாநாடு, திண்டுக்கல் மாநாடெல்லாம் பாக்குறீங்க. எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சிகளை பாக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சோர்வுங்கிறீங்க? வீட்டுல நம்ம கூட ஒருத்தர் பலமா இருக்காரு, அவர் இல்லைங்கிற முடிவுல தான் அந்த சோர்வு வரும். அவர் தான் இருக்காரு. இப்ப கூட எல்லாரும் உட்காந்து ஒன்னா பேட்டி கொடுத்து, நானு திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்காரு. எல்லாரும் நான் உங்களை வச்சே கேட்கிறேன், எல்லா இடத்துலயும் அண்ணாமலை பிரசன்ஸ் இருக்காரா? ஃபர்ஸ்ட்
நீங்க இருக்கிற பல இடங்கள்ல அவர் இருக்கிறதுல, நயினார் நாகேந்திரன் இருக்கிற இடங்கள்ல பல இடங்கள்ல அவர் இருக்க மாட்டேன்றாரு. இல்ல டியூட்டி கான்செப்ட் இருக்குல்ல. இப்ப இல்ல அப்படி ஒண்ணும் அவருக்கு டியூட்டி ஒண்ணும் இல்ல கொடுக்கல. டியூட்டி மீன்ஸ் அவங்க என்னென்ன கடமையை செய்யணுமோ அந்த கடமையை அவங்க செஞ்சு இல்ல சார், அவருக்கு கடமையே இன்னும் கொடுக்கலையே, நீங்க இன்னும் பொறுப்பே கொடுக்கலையே சார். அவருடைய தலைவர் பதவியை பிடிங்கிட்டீங்க. பிடுங்கினதுக்கு பிறகு எதுவுமே கொடுக்காம கடமை கொடுக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படிலாம் நீங்களா ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு. நாங்க பிரச்சாரத்துல ஈடுபடல சார். நீங்க அவர் ஒதுங்கி இருக்காரு சார். நீங்க எல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். அவர் எங்கேயும் ஒதுங்கல. பிஜேபியோட இருக்காரு, கட்சியோட இருக்காரு. இன்றைக்கு தான் இப்ப பேட்டியில சொன்னாரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அமித்ஷா அவர்களோடும் நட்டா அவர்களோடும் ஐயா சந்தோஷி அவர்களோடும் நேரடியாக தொடர்பு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், செயல்பாடுகள் வழி இப்ப சொன்னாரு பேட்டியில. ஆனா புதுக்கட்சின்ற செய்தியெல்லாம் வருது அண்ணாமலையை ஒட்டி. ஆனால் இந்த செய்தியெல்லாம் ஏன் உலாவறதுக்கு அளவுக்கு போயிட்டு இருக்குது? ஏதோ நடக்குது போல அண்ணாமலை. புது செய்தி இல்லைங்க, புது கட்சி இல்ல. புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, வெளியே போக போறாரு, வெளிநாடு போக போறாரு, அமெரிக்கால செட்டில் ஆக போறாரு. என்ன வேணாலும் நீங்க எழுதுவீங்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லுவீங்க. இது விவாதமாகுது. ஏங்க இங்க கடந்த 15 நாட்கள் அதிகமாகுது சார் விவாதம். என்னைக்கு சோசியல் மீடியான்னு வந்துச்சோ சரி, அந்த சோசியல் மீடியால எல்லாரும் எடிட்டர், எல்லாரும் எழுத்தாளர். நெருப்பு இல்லாம புகையாது இல்ல. இதெல்லாம் பழைய கால பழமொழி. இப்ப நெருப்பு இல்லாம புகையிற காலம் இது. அது பாதேஷ் தெரிஞ்சுக்கணும். நெருப்பு இருந்தா புகையிறங்கிறது பழைய காலம், நெருப்பு இல்லாம புகையிறது இந்த காலம். அதனால ஆளாளுக்கு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி கதை விட்டுட்டு புருடா விட்டுட்டு இருந்தா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? எல்லா இடத்துல பேசுறதுக்கு எப்படி பதில் சொல்ல? இல்ல பிரசன்ட் ஆக மாட்டேன்றாருல்ல. எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, எல்லாருமே இருக்கீங்களா, மாநில செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள், அத்தனை பேர் இருக்கீங்களா, அந்த இடத்துல செலக்டடா வராரு, சில இடங்கள்ல வராரு, பல இடங்கள்ல வர மாட்டேன். அவருக்கு கட்சி தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லிருக்காங்களோ அது மாதிரி அவர் செயல்பட்டு. அகில இந்திய தலைமை இன்னும் ஒண்ணுமே அவருக்கு சொல்லலையே சார். அது சொல்ல அவருக்கு என்ன ரூட்னே சொல்ல மாட்டேன். அது உங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த வருத்தத்துல தான் இருக்காரு போல. அது அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எப்படி அன்னைக்கு கூட்டத்துக்கு சிந்தனை அமர்வுக்கு வந்து இருந்தாரு, 12 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் எங்களோட தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு வாரம் கூட காலையில உடம்பு சரியில்லை நான் வரலன்னு எல்லாம் சொன்னாரு இல்ல. அதெல்லாம் நீங்களா சொல்றீங்க, உங்ககிட்ட சொன்னாரா சார்? இல்ல நான் முன்னாடி செய்தி உலா வருது இல்ல சார். ஃபர்ஸ்ட் காலையில 10 மணிக்கு பிரேக்கிங் ஆகுது சார். உலா வருது, பிரேக்கிங் வருது. அதுக்கு பிறகாக திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் போய் அவரை சந்திக்கிறாரு, அவரை கையை பிடிச்சிட்டு வாங்க நீங்க வாங்கன்னு அழைச்சிட்டு வராரு. ஏதோ நடக்குதே சார். மாலேஷ் இப்படி எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கு சார். ஏமாற பிஎல் சந்தோஷ் 8 மணில இருந்து அவர் முன்னாடி தான் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கோம். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளா உட்காருவாரு. ஒவ்வொரு பிரேக்குக்கும் 1/2 hour கேப்பு. 10ல இருந்து 11 மணிக்கு ஒரு டீ பிரேக்கு, 12 மணிக்கு மேல 1 மணிக்கு ஒரு லஞ்ச் பிரேக்கு, மறுபடியும் 3 மணிக்கு ஒரு டீ பிரேக்கு. இதெல்லாம் வழக்கமா. ஏன்னா நாங்க ஒரு 12 hours உட்காந்து அந்த கூட்டத்தை கண்காணிக்கும் போது இந்த பிரேக் எல்லாம் அவசியம். ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போவாங்க, காபி. இந்த பிரேக்க கூட நீங்களாம் ஒரு கருணாராஜன் அவர்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை வந்து உங்களுடைய பேரண்ட் மறுபடியும் இல்ல சார், ஒரு காரியகர்த்தா. அவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிடையாது. 12 மணிக்கு 1 மணிக்கு அவரோட ஸ்லாட்டுக்கு மட்டும் வர்றதுக்கு. சரிங்களா? அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் தாங்க. யாராவது அமர்வுல பேசுறாங்களோ அன்னைக்கு அமைச்சர் முருகன் அந்த நேரம் வந்தா போதும். அமைச்சர் முருகன் அவர்கள் கூட தாமதம் தான் வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த அமர்வு மாற்றி அமைக்கப்பட்டது. அவருக்கு பேச வேண்டிய 2வது அமர்வு 4வது அமர்வா மாற்றப்பட்டது. அதை பத்தி நீங்க யாரும் பேசல. அவர் சந்தோஷி தான் ஃபர்ஸ்ட் உட்கார்றாரு, அவர் தான் கடைசியா எந்திரிக்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு அன்னைக்கு மெயினான வழிகாட்டி. எல்லா அமர்வையும் ஒரு கன்க்ளூஷன் பண்ணி ஒரு நிறைவான ஒரு உரையா அவர் தான் கொடுத்தாரு. ஆனா அவர் அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு, கூட்டிட்டு கையோட அழைச்சிட்டு வந்தாரு. அப்படிலாம் ஒரு பொய், அப்படிலாம் ஒண்ணும் நடக்கலையா? பொய் பித்தலாட்டம் சொல்றேன். பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை சந்திப்பே நடக்கலன்றீங்க, மறுக்கிறீங்க. பொய் பித்தலாட்டத்தை பேசாதீங்க. உங்க மூலம் எல்லா ஊடகத்துக்கும் சொல்றேன். எங்களோட அவர் அமர்ந்திருக்கிறாரு. அவர் எங்களோட அமர்ந்திருக்கும் போது தான் அண்ணாமலை அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. ஏன் அப்படி போய் பேசுறீங்க? நம்ம சென்னையில தான் இருக்கோம். ஈசிஆர் பக்கம் இருக்கிற செய்தியாளர்கள்ட்ட நம்ம விசாரிச்சோம். திரு பிஎல் சந்தோஷ் திரு அண்ணாமலை வீட்டுக்கு போனது உண்மைன்றத நமக்கு தகவல். நீங்க அந்த மீட்டிங் இத நம்ம செய்தியாளர் வெளியேறோம். இந்த மீட்டிங்க்கு அவர் போய் கூட்டிட்டு வந்தாருன்னு நீங்க சந்திச்சாரா இல்லையா? இல்ல உங்க அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் அவர்களுடைய சந்திப்பு நடந்துச்சா இல்லையா? சந்திப்பு இந்த ஹோட்டல் நடந்திருக்கலாம், தங்கி இருந்து நடந்திருக்கலாம். அததாங்க சொல்றோம். மீட்டிங் அததாங்க சொல்றோம். இல்லங்க, எல்லாமே போய் பேசாதீங்க. ஒரு பொய்யான நேரேட்டிவை செட் பண்ண நினைக்காதீங்க. சரி, ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் மறைக்க முடியாது. இல்ல நீங்க ஏதோ நடக்க போகுது போல. திராவிட மாடல் இதுல உட்கார்ந்துகிட்டு எல்லாருமே இந்த பொய் நேரேட்டிவை செட் பண்றதுல கிங்கா இருக்கீங்க. அவர் என்னமோ இங்க இருந்தாரு, அவர் வரலன்ட்டாரு, ஒரு 10 மணிக்கு நேரம் பிரேக்க விட்டாங்க, இவர் போய் அங்க போய் கூட்டிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்லாம் ஏன் போய் பேசுறீங்க? ஏன் பித்தலாட்டம் பண்றீங்க? ஏன் இப்படி போய் பேசுறேன்? ஏன்னா நாங்க தான் அங்க இருக்கோம். 8 மணிக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்தாரு. அண்ணாமலை பழைய அண்ணாமலையா இருக்காரு. அது இல்ல, பழைய அண்ணாமலையா இருக்காரா உண்மையிலேயே? இதன் மூலம் மாதேஷ் மூலம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து சொல்லுங்க.
8:30க்கு எங்களோட இருந்த தலைவர் சந்தோஷி அவர்கள் எங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர். அவர் இறுதி வரை எங்களோட இருந்தார். அவர் எங்கேயுமே போகல. போய் கூட்டிட்டு வந்தாரு, அழைச்சிட்டு வந்தாரு, வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தாரு. அப்படிங்கிறதுல ஒரு எதிர்க்கட்சிகள், அந்த எதிர்க்கட்சியினுடைய ஊடகங்கள் ஒரு வேணுனே திட்டமிட்டு அந்த சிந்தனை அமர்வுக்கே ஒரு குறையை ஏற்படுத்துற மாதிரி, ஒரு பிரச்சனையான களமா அதை காட்டுற மாதிரி பேசுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அப்படியா அவங்கள நான் என்ன சொல்றது, அவங்கள போய் நான் சேலஞ்சா பண்ண முடியும்? தினந்தோறும் அண்ணாமலையை சொல்லி பொய் செய்தியை உருவாக்க முடியாது சார். அங்கு வந்து என்ன தகவல்கள் கிடைக்குதோ அதை வைத்துதான் செய்தியாக. பொய்யான தகவல் எது நாள் பூரா அண்ணாமலை சுத்தி பொய்யான செய்தி நடந்ததுதானே மாதேஷ் பேசுறீங்க சார். பல விஷயங்களுக்கு அண்ணாமலை மறுப்பே தெரிவிக்கல சார். ஒத்துக்கிறாரு சார். டிடிவி தினகரனை சந்தித்து இருக்கிறாரா அண்ணாமலை? இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரா? நீங்க நேற்றுக்கு தகவலா தான் போட்டு நாங்க எல்லாம் செய்தியை, ஆனா இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரா? ஆமா நான் போய் பார்த்தேன்றாரு. இன்னைக்குதான் நீங்க என்ன தகவல் போட்டீங்க? எல்லா பத்திரிகையிலையும் ஒரு அரைப்பக்க செய்தி வந்திருக்க. என்ன எல்லாரும் ரகசியமா போட்டீங்க? எல்லாருமே தான் போட்டிருக்காங்க. இரவு நேரத்துல நாட் ஓன்லி நீங்க மட்டும் இல்ல சார், இது அபிஷியலா சந்திச்சிருக்காரு. நாட் ஓன்லி நீங்க மட்டும் இல்ல, அபிஷியலா சந்திச்சிருக்காரா சார்? நாட் ஓன்லி நீங்க சார் அபிஷியலா சந்திச்சிருக்காரா? திரு நயினார் நாகேந்திரனுடைய இசைவோடும் டெல்லி தலைமையின் இசைவோடும் தான் அவர் போய் சந்திச்சாரா? இல்ல ஒரு டிடிவிய அது ஒரு தலைவருடைய செயல்கள். அவர் ஏன் சந்திச்சாங்க, எப்படி சந்திச்சாங்க, நயினார் அண்ணன் கூட பேசிட்டு போனாங்களா, டெல்லி பேசி போனாங்களா, உங்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவை இருக்கு சார். சொல்ல தேவை இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தேவை இருக்கலாம் சார், எங்களுக்கு தேவை இல்ல. திரு நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியான்னு சொன்னவர் டிடிவி தினகரன், ஆணவத்துல பேசுறாருன்னு சொன்னவர் டிடிவி தினகரன். உங்களுக்கு தேவை. சமீபத்துல அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இந்த மோதல்? அப்படிப்பட்ட உங்க மாநில தலைவரை இப்படி எல்லாம் வார்த்தைகள் போட்டு பேசின டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். ஆமா, இது உங்க தலைவருடைய அனுமதியோடு உங்க தலைவரின் ஓகே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்குமா? அதை எப்படி ஒத்துப்பாரு? உங்கள்ட்ட எல்லாம் எழுதி காமிச்சு பெர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா சார்? உங்க தலைவரை விமர்சனம் அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு என்னங்க தெரியும் சார்? உங்க மாநில யாரா இருக்கட்டுங்க, மாநில தலைவரோ ஒரு முன்னாள் மாநில தலைவரோ பேசி இருக்கலாம், போயிருக்கலாம். அது இதை உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லணுமா? உங்களுக்கு சொல்லுங்கிறது அவசியம் இருக்கா? அவங்க முன்னாள் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்குள்ள தலைவரும் 2 பேரும் பேசியிருக்க மாட்டாங்களா? சம்பந்தம் இல்லாத, தொடர்பே இல்லாமையா? அவங்க பேசியிருக்கலாம். உங்க எல்லாருக்கும் பட்டிமன்றம் வச்சு நான் பேச போறேன், இவர் அனுமதி கூட சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அரசியல்ல கிடையாது. எடப்பாடியே கடந்த 10 நாளா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு டிடிவி தினகரன். கடுமையான வார்த்தைகள்ல விமர்சனம் பண்றாரு, அட்டாக் பண்றாரு. அப்படிப்பட்ட 3டிவி தினகரனை திரு அண்ணாமலை போய் சந்திச்சிருக்காருன்னா அதை எடப்பாடி ரசிப்பாரா? முதல்ல எடப்பாடியை 10 நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்ன செங்கோட்டையனையும் அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க. அதே அமித்ஷா, இதெல்லாம் நியாயமா? அதே அமித்ஷா, இதெல்லாம் நியாயமா? இருங்க, அதே அமித்ஷா அவர்களை மீண்டும் முன்னாள் முதல்வர் இன்றைய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களையும் சந்திக்கிறாங்க. இத இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. நியாயமான நீங்க கேள்வி கேட்கறதுக்காக அரசியல் இல்லங்க. ஆமா, இது விவாதம் தான். அது விவாதம் தான். இது நத்திங் சார். அது அலைன்ஸ்ல முரண் ஏற்படும் சார். ஒரு நாளைக்கு எடப்பாடி உங்களுக்கு டாடா காட்டி வேற எங்கனா போயிடுவாரு. 24ல போனார்ல அந்த மாதிரி. உங்க ஆசையை சொல்றீங்க. ஏன் ஆசை இல்ல சார்? ஒரு குடும்பத்துல நல்லது கெட்டத ஒரு குடும்ப தலைவர்களா இருந்து பெரியவங்க பேசுறது சகஜம் தாங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் பொறுக்கல? எப்படி ஸ்டாலின் இல்ல கட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு பண்ணாரு. அசம்பிளில திடீர்னு எந்திரிச்சு எடப்பாடி அவர் என்ன சொன்னார்? எந்த காலத்திலையும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னார். இப்ப போய் டெல்லியில அமித்ஷா பாத்துட்டு வந்திருக்காரு. இது நியாயமான எங்க கேட்டாரு? ஏதோ காவிரியில தடுப்பணைக்கு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி முதலமைச்சர் கேட்டுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சாரி மாதேஷ்க்கு இல்ல, பல பத்திரிகையாளர்களுக்கு இதெல்லாம் கடுப்பாகுது, எரிச்சலாகுது. என்னடா ஏதாவது செங்கோட்டையை உடைச்சு ஒண்ணு பண்ணிடுவான்னு பார்த்தோமே, அதை ஒரு மாதிரி சமாளிச்சு கடைசி இப்ப என்ன சொல்றாரு? நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வைத்திருச்சு சார். இபிஎஸ்ஆல் நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுத்து பாக்குறீங்க, அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறீங்கன்னா இதை ரசிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? நீக்கப்பட்டவர் ஊக்கப்பட்டவர்லாம் கிடையாது. ஆமா, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா கூட்டணியிலையும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சேன் 2011 தான் நினைக்கிறேன். அம்மா அவர்களோடு கேப்டன் அவர்கள் கூட்டணி வைத்து எல்லா கட்சியும் கூட்டணி. அன்னைக்கு நாங்களும் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தலைமையில் சமத்துவ மக்களுக்கு அந்த கூட்டணி இருந்தோம். எல்லா இடத்துக்கும் பேச்சுவார்த்தை அன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் போன்ற அந்த பேச்சுவார்த்தை குழுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் திடீரென்று அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் தான் அந்த பணிகள் நடைபெற்றது. அந்த கூட்டணியில் யார் யார் எங்கே போட்டியிடுவாருங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தீர்க்கப்படுறதுக்குள்ள பட்டியல் வெளியான ஒன்று மிகப்பெரிய கலவரம். உடனே விஜயகாந்த் அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி பெரிய கலவரம், கலாட்டா, கூட்டணியை வேண்டாங்கிற கோஷம், பல பிரச்சனை நடந்தது. அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. உடனே கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க, டாக்டர் கிருஷ்ணா போன பல பேர் போனாங்க. சரி,
அடுத்த நாளே சாப்பிட்டு ம். அடுத்த நாளே எல்லாமே செட்டில். இப்ப என்ன பண்ணிட்டு அடுத்த இருக்கீங்க? நாளே அமைதி. இல்ல இல்ல நீங்க இந்த சொல்ற- history எதுக்கு சொல்றீங்கன்னா எதுக்கு சொல்ல சொல்றேன்னா வரீங்க? அரசியல்ல நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆ. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் டெய்லி வச்சு செய்யறாரு திமுகவை, ம். பல கேள்வி கேட்கிறாரு. இதனை எமர்ஜென்சியா இங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு யார் கேட்கிறாரு? கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது. உடனே உடஞ்சி வெளியே வந்துட்டாங்களா? திருமாவளவன் சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரம் வேணுங்கிறது நியாயமான கேள்விங்கிறாரு. உடனே திரும்ப வெளியே வந்துட்டாரா? ம். ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சரி. கட்சியினுடைய சொந்த கொள்கைகள், சொந்த நோக்கங்கள், லட்சியத்தின் அடிப்படையில் அதெல்லாம் மாறுபடும். மாறுபட்ட ஒரு சூழல்ல மாறுபட்ட கொள்கைகளோடு ஒரு கூட்டணிக்கு வருவதுதான் அரசியல் கட்சி கூட்டணி. இல்ல சார், அது தேர்தலுக்கான இல்ல இல்ல சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன். சார், அது ஒரு தெளிவுக்கு தேர்தலுக்கு வருவோம் சார், ஒரு தெளிவுக்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக வேண்டும்னு நீங்கெல்லாம் இன்னைக்கு அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, ஆமாவா? அதான உண்மை? சந்தேகமே இல்ல. எடப்பாடி பழனிசாமியை எந்த காலத்திலும் நான் முதல்வர் ஆக மாட்டேன்னு சொல்றாரு டிடிவி தினகரன். அவரை போய் அண்ணாமலை சந்திக்கிறாரு. பொறுத்திருந்து பாப்பா, 7 மாசம் இருக்கு. என்னத்த மாத்த முடியும் உங்களால? உங்களுக்கு என்ன, அவங்க மாத்துவாங்க, அவரும் மாறுவாரு. எடப்பாடியவே மாத்துன்றாரு டிடிவி. அவரும் மாறுவாரு, உங்களுக்கு என்னங்க? இல்ல சார், எடப்பாடியவே மாத்துன்றாரு டிடிவி. டிடிவி ரொம்ப அன்பானவர், எனக்கு மிக ஒரு நேசமுள்ள ஒரு தலைவர். பொதுவாக ஒரு அமைதியா எல்லார்ட்டையும் பழகக்கூடியவர். இந்த கூட்டணி உருவான உடனே ஒரு 15-20 நாள்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ம். எல்லா நண்பர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம கட்சியில் ஒரே கட்சியில் நம்ம செயல்பட முடியாமல் போச்சு. ம். ஆனால் ஒரே அணியில் நாம் செயல்படுவோம்னு டிடிவி தானே சொன்னாரு. ஒரு மாசத்துல இப்படி சொன்னாரு. ம். அடுத்த மாசம் அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு இதெல்லாம் திமுகவை ஆட்சியை இது விட்டு மாதிரி அகற்ற எல்லாம் இப்படி வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்கு எல்லாருமே மாறலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு மாறலாம். ஏன் உங்களுக்கு என்ன அதுக்குள்ள இல்ல அவசரம்? சார், ஒரு பஸ்ல எல்லாரும் உட்காந்துட்டு போறீங்க, ஒருத்தர் இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு இப்படி உட்காருது, ஒருத்தர் இப்படி திருப்பி, இதெல்லாம் கடைசியா அந்த வண்டி எங்க கரெக்டா ஒரு சந்தோஷமா போய் சேருமா? பஸ் டிரைவர் ஒழுங்கா ஓட்டிட்டு போனா போற இடத்துல போய் எல்லாம் இறங்கித்தானே ஆகணும். நான் இறங்க மாட்டேன், பஸ்ல இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. முரண்பாடுகளின் இதாரு மொத்த உருவமா அதுதான் உங்க கஷ்டங்க. திமுக கூட்டணி முரண்பாடுகள் இருக்கு. ஆ. காங்கிரஸ் பொறுப்பாளர் என்ன சொல்றாரு? 125 இடங்கள் திமுக கேட்பான். ம். திமுக ஒத்துக்குச்சா 125 கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் நான் கேட்கிறேன். அடுத்த வாரமே அடுத்த வாரம் சரியாயிரும். ஆ. இது மட்டும் சரியாயிரும், இங்க மட்டும் இது சரியாகாதா? இல்ல முடியாதுன்ட்டாரு டிடிவி தினகரன். ஏங்க இப்பதான் நான் இல்ல சொன்னேன். சார், ஒரு கூட்டணி உருவான பிறகு என்ன சொன்னாரு? கூட்டணி உருவான பிறகு என்ன சொன்னாரு? அப்ப எந்த நோக்கத்துல, நல்ல நோக்கத்துல, நல்ல சிந்தனையில ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுக்காக சரி. ஒரு அணியில் செயல்படும் சொன்னாரோ அதே தினகரன் அவர்கள் அவங்க கருத்துல ம். இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல ம். ஒரு தலைவர்களை சந்திப்பது, பேசுவது, நட்பை தொடர்வது பல காரணங்களுக்கு நமக்கு பயன்படும். இன்னைக்கு அவர் நிச்சயமா எங்களோட இருப்பார், எங்களோட இருக்க இல்ல, வாய்ப்பு. நயினாரோடு அதை சந்தித்திருக்கலாம் திரு அண்ணாமலை அவர்கள். நயினார் சொல்லி சந்தித்தாரா இல்ல தனித்துவமா சந்திச்சாரான்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறதுக்கு காரணம் நயினார்னு இருக்காரு டிடிவி. சொல்லியிருக்காருங்க. நயினாரும் டிடிவியும் இந்த கூட்டணி வந்த பிறகுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடி எத்தனை நல்ல நண்பர்கள் சொல்லியிருக்காரு நண்பர், உறவினர்கள். ரைட் சார். ஏங்க ஆனா இந்த உறவினர்கள், கூட்டணியில இருந்து நண்பர்கள். நாங்க வெளியேறதுக்காக இல்ல, அப்ப நயினார் ஒரு கோபத்தாபது சரியாகுங்க. அதாங்க வாழ்க்கை. திட்டமிட்டு நாங்க வெளியேறணும்னு நினைச்சது நயினார்னு சொல்லியிருக்காரு. இல்ல உங்க பாவம், நீங்க அந்த வார்த்தையை விட்டு இல்ல சார். தாண்டி வர முடியல உங்களால. இல்ல சார். மாதேஷ், நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, மாற்றம் ஒன்றே மாறாது. என்ன சார், கலைஞரை ஒழித்தே திருவேன் அப்படின்னு சொன்ன வைகோ சரி இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தை நான் தான் காப்பாத்துவேன்னு சொல்றாரா இல்லையா? ம், மாற்றம் அரசியல வருங்க. சரி. ஏன் எங்களுடைய நோக்கம், எல்லாருடைய நோக்கம், நீங்க சொன்னீங்கல்ல பஸ்ல முகத்தை திருப்பிட்டு உட்காந்தாலும் ம், ம். ஒரே பஸ்ல பயணிக்கணுங்கிறதாங்க நோக்கம். சரி, ஏன் பஸ் ஊர் போய் சேரணும்? திமுக ஆட்சி மாற்றப்படணும், அவ்வளவுதான். மாற்றி முடியுமா இதெல்லாம்? நிச்சயமா நீங்க பாருங்க, ம், ம். எழுதி வச்சுக்கோங்க. சரி திருப்பி 26க்கு பிறகு நம்ம பேட்டியில சந்திக்க தானே போறோம். சரி. அண்ணாமலை அவர்கள் இந்த முயற்சியை இன்னைக்கு எடுத்திருக்கிறார். கொஞ்சம் முன்னாடியே கூட இந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கலாம்ல, இந்த சமாதானம் பேசுறது, அவங்கள போவிடாம தடுக்கிறதுக்கான முயற்சியை. இன்னைக்கு அவர் ஏதோ தனி ஆவர்த்தனம் செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் சொல்றாங்களே. அதாவது திரு நயினாருக்கு விருப்பமில்லாத விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை, தனித்துவமா சில செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை அப்படிலாம் சொல்லி அண்ணன் நயினார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதாவது இடையில வாக்கியா தகராறு உண்டு பண்ணலான்னு பல பேர் ஆசைப்படுறாங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா கட்டி பிடிக்கிறது நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணிக்கிறது, பேசுறது நம்ம பார்க்குறோம். இடையில நிறையா சோசியல் மீடியாக்கள்ல நம்ம கட்சின்னு சொல்லிட்டு வேற கட்சியில இருந்து சிண்டு முடிகிற வேலை, குறை சொல்ற வேலை. ஏய் பாத்தியா அண்ணாமலை சொல்லிட்டாரு, பாத்தியா நயினார் சொல்லிட்டாருன்னு
இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து யார் எங்க இருந்து தாக்குறா அப்படிங்கிறது தெரியாம போச்சு. நெருப்பு இருந்தாதான் புகைன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த காலம், அது எழுத்து காலம். இன்றைக்கு சோசியல் மீடியா காலம், நெருப்பு இல்லாமையே புகைங்கிறது. இதெல்லாம் விட்டு ஒதுக்குங்க. ஒன்றுபட்டு நின்று 26ல வெற்றியை பெற போறோம் பாருங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர். எடப்பாடியை முதலமைச்சராக்க திரு அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் செய்வார். அதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டார்ல. அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் இருக்கையில் அமர செய்வோம் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2 முறை 3 முறை சொன்னாரு. ஆமா, சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அது உங்களுக்கு என்ன தெரியும் வீட்டுக்கு போயிடுறாருன்னு? சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இல்ல, அவர் வேலையை அவர் பாக்குறாரு. ஏங்க உங்களுக்கு கவலை? இல்ல சார், அவர் வேற ஏதோ புது வேலை பார்த்துட்டு சபரிமலையில போய் பக்தர்கள் மாநாட்டுல கலந்துட்டு வர்றாரு. எல்லாம் வெளிப்படையா புது வேலை வெளிப்படையா எங்கெல்லாம் போறாரு வர்றாருன்னு டெய்லி மீடியால வந்து புது வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் புதுசா வேற ஏதோ ஒரு ரூட்டுக்கு போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சார். அப்பட்டமான ஒரு பொய்களை இப்படி திசை திருப்பி. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார், சிரிச்சுட்டே போனார். போயா போகும்போது சொல்லிட்டு போறியான்னு. ஆரம்பிக்கும் போது புதிய கட்சி தொடங்குறீங்களா, இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்கன்னு தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுல்ல சார். எதுவும் அதாவது ஏன் இந்த கேள்வி எழுதுட்டு இருக்கு? அது அண்ணாமலையின் அசைவுகளும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வையும் பார்க்கும்போது இதெல்லாம் கேள்வியா வருது. அவர் திட்டமிட்ட பழைய வேகத்துல இல்ல சார். அண்ணாமலை திட்டமிட்ட அவருடைய வேகம் இல்ல, விவேகம் இல்ல அப்படிலாம் நீங்க சொல்ல. இன்னைக்கு ஒரு பேட்டியை 1 மணி நேரம் கொடுக்குறாரு. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் என்ன வேகம் இல்ல, வேலை என்ன செய்யணும்னு சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. டெய்லி கபடி விளையாடல. பழைய தலைவரா இருந்த போது அந்த தலைவரா இருக்கும்போது அதிகமான அலுவல் பணிகள் இருக்கும். இன்னைக்கு அந்த அலுவல் பணிகள் அவருக்கு மாற்று பணிகளை டெல்லியில கூட ஃபோர்ஸா இருந்தார் சார். இல்ல எப்பவும் போலதான் இருக்காரு. இப்ப ஏதோ இழந்த உணர்வோட அவர் இருக்கிற மாதிரி தெரியுதே சார். அவர் எப்படி இழப்பாரு? அந்த மாதிரி எந்த உணர்வும் அவர் ஒண்ணுமே கொடுக்கலையா சார்? நீங்க நேரம் போய் சந்திச்சீங்கன்னா அவர் சொல்லுவார். நானும் தான் சந்திக்கணும்னு நீங்க சந்திக்க முயற்சி பண்ணுங்க, அவர்கிட்ட பேசி பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க தெளிவாயிருவீங்க. அடிக்கடி ரஜினியை வேற பாக்குறாரு அப்படின்ற தகவல் அவரே ஒத்துக்கிறாரு. ரஜினி என் குருநாதர், மாசத்துல நான் 2 முறை கூட பார்ப்பேன் அப்படின்றாரு. ஏற்கனவே அவர் ரஜினி ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரஜினிக்காக களமிறக்கப்பட்டவர், கடைசியா அங்க போகாம இங்க வந்துட்டார் பிஜேபிக்கு அப்படின்னாங்க. மறுபடியும் இப்ப ரஜினியை அடிக்கடி பாக்குறாரு, ரஜினியை குருன்றாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய மெசேஜ் ஏதோ தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. எனக்கு கேள்வி கேட்குறீங்க. ரஜினியை பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். இல்ல, இதுக்கு முன்னாடி ரஜினி பார்த்ததெல்லாம் இவ்வளவு விவாதமாகல. இல்ல ஆகுது. நீங்க உங்களுக்கு சார் அப்போ வந்த வேலைக்கே மறுபடியும் எதுக்காக உருவாக்கப்பட்டாரோ அதுக்கே போறாரோ. அப்ப மாநில தலைவரா இருக்கும்போது ரஜினியை பார்த்தாருல, ஏன் அப்படி கற்பனையில பேசுறீங்க? கற்பனை இல்ல சார். இல்லம்மா, மாநில தலைவரா இருக்கும்போது ரஜினி அடிக்கடி பார்த்தாருல, சரி, அடிக்கடி சந்திச்சாரு, இன்னைக்கும் சந்திக்கிறாரு. நட்பு, ஒரு தொடர்பு, எதற்காக ஏன் ஒருத்தட்ட பேசுறங்கிறதை சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஆன்மீக குரு மாதிரி நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை சொல்லுவாரு, யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு நல்ல மனிதோட தொடர்பு ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடாதா? அதுக்கு அப்படியே குறுக்கு வழியில திட்டம் போட்டு யோசனை போட்டு மண்டையை குழப்பி, ஆகா இந்த 8 வித்தியாசத்தை கண்டுபிடின மாதிரி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஒரு 7 வித்தியாசம் தெரியுது சார் அண்ணாமலை கிட்ட. இப்ப ஒரு வித்தியாசம் இல்லை. அது ரொம்ப நீங்க எல்லாரும் அண்ணாமலையை கண்டு இன்னும் இந்த மீடியாக்கள் இப்படி பயப்படுதாங்கிறதா என்னுடைய பயமெல்லாம் இல்ல சார். ஏதோ புதுசா பண்ண போறாங்க. அப்ப பயம் இல்லாட்டி என்ன பண்றீங்க? அப்ப எப்படியாவது குழப்பம்னு நினைக்கிறீங்க. அண்ணாமலை ஒன்னும் குழப்பம் இல்ல, நீங்க குழப்பம் நினைக்கிறீங்க. அவர் குழப்பம், அவர் தெளிவாதான். என்டிஏ பலப்படணும் தான் அண்ணாமலை வேலை செய்யறாரா, இல்ல தான் பலப்படணும் அப்படின்னு ஏதாவது புது வேலை செஞ்சு? நிச்சயமா அவருடைய நோக்கம், லட்சியம் எல்லாம் என்டிஏ மிகப்பெரிய வெற்றி பெறணும், பலப்படணுங்கிறதுல 100% தயாரா. திரு நயினார் அவர்கள் இன்றைக்கு அவசரமா டெல்லிக்கு போயிருக்காருல்ல, நேற்றைய தினம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்டா நட்டாவை நான் பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிட போயிருக்கேன் அப்படின்றாரு. நிறைய நிகழ்ச்சிகள் வரும்ல, இனிமேல் எல்லா தலைவரும் வருவாங்கல்ல. அவசர பயணமா? பீகார் உங்களுக்கு அவசரமா தெரியலாம், அவரை கேட்டா 1 வாரத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு இருக்கலாம். உங்களுக்கே அது அவசரமா தெரியுது. திடீர்னு இப்ப கிளம்பி வா, நான் நேரம் டெல்லி போறேன்னு ரூம்ல இருந்து போறாரு. ஏதாவது திட்டமிட்டு இருக்கலாம், அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஒரு மாநில தலைவர் அகில இந்திய தலைவர்களை பாக்குறதுக்கு போறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய விசேஷ திட்டங்கள் மட்டுமே இருக்குங்க. எப்ப வேணாலும் போகலாம், ஆலோசனை கேட்கலாம், சந்திக்கலாம், வருகை தர சொல்லலாம். இங்க பல கூட்டங்கள் தொடரப்போகுது. இப்போ மாவட்ட சுற்றுப்பயணம் தொடங்க போகுது. சுற்றுப்பயணத்தை நீங்க தொடங்கி வைங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. ஏன் ஒருத்தர் போனா இது அவசரமா போயிட்டாங்க அப்படின்னே ஒரு அவசரத்தை சேர்க்கிறீங்க? இல்ல, அண்ணாமலை நீக்கப்பட்டு திரு நயினார் தலைவரான பிறகாக அண்ணாமலைக்கான அந்த ஸ்பேஸ்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கு தொண்டர்கள் மத்தியில. நீங்கெல்லாம் கூட அவரை பல இடங்கள்ல ஒதுக்குறதாலாம் சொல்றாங்களே. நீங்க மீன்ஸ் எல்லாரும் பெரிய தலைவர்கள், பேரண்ட் பாடிஸ், நீங்கெல்லாம் கூட அவரை ஒதுங்கி இருக்கிறதும் அவர் ஒதுங்கிறதும் நீங்கெல்லாம் ஒதுக்குறதும் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்றாங்களே. அவருடைய போட்டோ போடாம தவிர்க்கிறது, அவர் வராம போறதுக்கு நீங்கெல்லாம் கூட அதை
அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்ப்பது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் எல்லாருமே தவறான சிந்தனையில் இருக்கீங்க. புரோட்டோக்கால்னு இந்த தேசிய கட்சி ஒரு 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 முக்கியமான அலுவல் ரீதியான போடக்கூடிய பேனரில் வெளியில் யாரும் போடாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே உங்கள் அலுவலகம் முன்னாடி 10 பேனர் இருக்குது, அதை பாருங்கள், வேறு விஷயம். அலுவல் ரீதியாக போடும்போது மாநில தலைவர், அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு மத்திய அமைச்சர், அகில இந்திய தலைவர், பிரதமர், இப்படி எல்லா மாநிலத்திலையும் போடுவாங்க. சில மாநிலத்தில் சட்டமன்ற பாஜக குழு தலைவர் யார் இருக்காங்களோ, இப்போ கேரளாவில் சட்டமன்ற எங்கே எம்எல்ஏக்கள் அதிகம் இருந்து குழு தலைவர் இருக்காங்களோ அவங்க படத்தை போடல. இதெல்லாம் புரோட்டோகால் இல்லை சொல்கிறேன். இதை பார்த்துட்டு ஆஹா அது இல்லையோ, இவர் இல்லையோ, நான் ஒரு வித்தியாசம் இல்லையோ, அப்படி இல்லையோ, நான் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு நெல்லை கூட்டத்தில்னு நினைக்கிறேன், நெல்லை பூத் கமிட்டி மாநாடா மாலை போடுறாங்க. அதில் நயனாரை உள்ளே கொண்டு வராங்க, அந்த பெரிய மாலை. அதுக்குள்ளார அண்ணாமலையும் கூப்பிட்டு உள்ளே கொண்டு வராரு அவர், வாங்க அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு. ஆனா இங்க அடிக்கிற பல பேனர்கள்ல, பல இதுல கூட்டங்கள்ல அண்ணாமலை பெயரும் இடம்பெறாமல் போகிறது, அவருடைய படமும் நீக்கப்படுகிறது. கடந்த காலங்கள்ல இருந்துச்சு, அவருக்கு அங்கு முக்கியத்துவம் கிடைக்குது, இங்க கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடக்குதுன்ற. இல்ல கட்சி இந்த வித்தியாசம் கரெக்ட் சார். நான் சொல்றது கட்சி அடிப்படையில போடுற விளம்பரங்கள்ல அகில இந்திய அளவுல என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்களோ அது ஃபாலோ பண்ணணும். சரி, அது திரு அண்ணாமலை அவர்களே அதை சொல்லியிருக்காங்க. யார் இது வரணுங்கிறத அங்கேருந்து டிசைன் வரும். இப்போ ஒரு மாநில செயற்குழு கூட்டத்தில்னா அது யார் பேனர் இருக்கணும், எல்லா மாநில தலைவர்களும் செயற்குழுவில் உட்காராங்கன்னா என்ன இருக்கணும். சரி, இப்போ திரங்கா யாத்திரை சுதந்திர தின விழாவுக்கு நம்ம எப்படி கொண்டோம், அதுக்கு என்ன டிசைன் வரும். இது இந்தியா முழுமையும் பொருந்தும். ப்ரைவேட்டாக வெளியில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் இப்போ ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி சென்னை மேற்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய நிகழ்ச்சி, திரு அண்ணாமலை அவர்கள் போனாங்க. அப்போ கூட ஒருத்தர் நிறைய வியூஸ்லாம் பாட்டெல்லாம் பாடி அது என்ன பெரிய கொண்டாட்டம் எழுச்சி இருந்தது. அதெல்லாம் எங்கேயுமே எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களை அப்படிலாம் தவிர்க்கிறதுக்கு இங்கே யாரும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அப்படி யாரும் நினைக்க போகிறது இல்லை. மீடியாக்கள் பாஜகவுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அப்படிலாம் சண்டை போட்டு விடலாமா, மூட்டி விடலாமா, அவரை ஒதுக்கி விடலாமா, இவரை போட்லேருந்து தள்ளி விடலாமா, இவரை பூசத்துக்கு நீங்கள் தான் திட்டமிட்டு, நீங்கள் தான் மாதிஸ் நாட் ஒன்லி இல்லை பொதுவாக உங்கள் கட்சியில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நயனார், அண்ணாமலை அந்த ரெண்டு பேரும் அவர் ஒரு ரூட்ல, நாம ஒரு ரூட்ல அப்படின்னு. அவரு காரைக்குடிக்கு போனா இந்த ரூட்டு போவாரு, இவரு கும்மிடி போட்டி போனா இந்த ரூட்டு போவாரு. போற வேலையை பொறுத்து போவாங்க ஒழிய ஒரே நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் ஒரே இடத்துக்கு போனா ஒன்னா போவாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை போகும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் தான். இது என்ன கேள்வி இல்ல சார். அவரு எடப்பாடியை பார்க்க போறாரு சேலத்துல ஞாயிற்றுக்கிழமை, இவரு டிடிவி தினகரன் அன்னைக்கு நைட்டு பார்த்துருக்காரு. இது என்னன்னு புரியல. அடுத்து நான் ஓபிஎஸையும் பார்ப்பேன்றாரு. ஓபிஎஸ் நீங்க போய் அண்ணாமலை பார்த்தா எடப்பாடி என்ன நினைப்பாரு? அப்ப என்ன, எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் போய் பாத்துக்கிறாரு, என்னங்க திரு நயினார் அப்படின்னு கேட்க மாட்டாரு பிடிக்காத எடப்பாடி? அப்படி இல்லைங்க. ஏங்க விரும்புறது விரும்பாத விஷயம் இல்லை. நீங்க இது ரெண்டையும் முடிச்சு போட்டு கூட சார். உண்மை சார். சார் முடிச்சு போட்டு கூட சொல்லுங்க சார். எப்படி சார்? ஒரு என்னை பிடிக்காதவரை பார்க்க போறாருன்னு நினைப்பாரா, இல்ல என்னை பிடிக்காதவரை பிடிக்க வைக்க போறாருன்னு நினைப்பாரா? இல்ல அவரை பார்த்தாவே ரெண்டுமே உள்ள இருக்கு. அவரோட அண்ணன் தண்ணி புலவும் கூடாதுன்றாரு சார். இங்க பாருங்க, ரெண்டுமே ஒன்னா இருக்கு. ரெண்டுமே அதாவது ஒரே இடத்துல இருந்து ஒரே குடும்பத்துல பிறந்து ஒரே ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா பழகினவங்க. ஒரு சின்ன சின்ன மனத்தாங்கல் வரும்போது மறுபடியும் வேண்டான்றாங்க. மனத்தாங்கல் எனக்கு வேண்டான்றாரு. மனத்தாங்கல் விளங்கி தனியா சேரும் போது எல்லாமே வரவே. அப்ப என்ன பஞ்சாயத்து பண்றீங்களா நீங்க? பஞ்சாயத்து இல்லைங்க, நட்பா ஒருத்தர் பேசுறது பழகுறதுக்கு என்ன நாட்டாம படமா பஞ்சாயத்து? இல்ல, பல ஊர் பஞ்சாயத்தை நீங்க பாக்குறீங்க போல. ஏடிஎம்கே பஞ்சாயத்தை நீங்க சரி பண்றீங்க போல. ஏடிஎம்கே பெரிய கட்சிங்க, அங்க என்னங்க பஞ்சாயத்துக்கு வேண்டியது இருக்கு? இதே ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒன்னா இருக்கும் போது தான் டிடிவி தனியா போய் கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, அதே ஓபிஎஸ் அண்ணன் டிடிவி மறுபடியும் ஒன்னாங்க இல்லையா? அன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணன் அவருக்கு வேண்டாதவராதான் இருந்திருப்பாரு. சரி, நடவடிக்கைகள் மூலம் பார்க்கும்போது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நான் எத்தனை தடவை சொல்றது. இந்த தமிழக அரசியல் களத்துல பல நேரத்துல பார்த்திருக்கோம். ஒரு முறை திரும்ப அவர்கள் நேர பாய்ஸ் கார்டனில் பிடிக்கலன்னா அங்கேருந்து இங்கே வந்ததும், அறிவாலயத்திலிருந்து பாய்ஸ் கார்டன் போனதையெல்லாம் நம்ம பார்க்கத்தான். அதெல்லாம் வேற வேற கட்சி, இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து நீ வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கணும் சார். வேற வேற கட்சிலாம் இல்லை சார். கட்சிகள் எல்லா இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கும். ஒன்றா நாங்கள் 24 தேர்தலை சந்திச்சிருக்கோம், மறுபடியும் 26 தேர்தலை சந்திக்க போகிறோம். ஒரு வெற்றிக்கான சூழலை உருவாக்க வேண்டியது தலைவர்களுடைய கடமையா இல்லையா? அவ்வளோதான். தலைவர்களுடைய கடமை அப்படின்னா நயினாரை எடப்பாடி போய் பார்க்குறாரு, நயினார் திரு அரவிந்த் மேனன் அங்கே போய் பார்க்குறாங்க, டிடிவி தினகரனை இவர் போய் பார்க்குறாரு அண்ணாமலை, ஓபிஎஸ்சி நான் பார்ப்பேன்றாரு.
டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸின் தூதுவராக அண்ணாமலை இருந்து கொண்டிருக்கிறான்ற பார்வையே அதிமுக தரப்பு நினைக்க அப்படி மாட்டாங்களா? இல்லைங்க. மாநில தலைவரும் அவரும் என்ன பேசியிருக்காங்க, என்ன செயல்படுறாங்கன்னு நமக்கெல்லாம் சொல்ல யாரு? மாட்டாங்க. அண்ணாமலையும் நயினாரும். ஆமா. ஏன் நீங்க டிடிவி ஓபிஎஸ்ஸையும் பாத்துக்கோங்க, நான் எடப்பாடியை பாத்துக்கிறேன். அது எதுக்குங்க விளக்க? கேக்குறேன் அது சார். எதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்? அது அவங்களுக்குள்ள இருக்கலாம், பேசியிருப்பாங்க. 2 பேரும் முக்கியமான இல்ல தலைவர்கள், சார், இது வந்து முக்கியமான முடிவு. இது ஒழுங்கான நடவடிக்கையா சார், இல்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சார், வேண்டிய இது விஷயமா? உங்களுக்கு என்ன சார் இல்ல சார், கவலை? நான் கேள்வி வைக்கிறேன் சார். நீங்க உங்களுக்கு இது- என்ன கவலை சார், இது ஒழுங்கான சார்? இது நடவடிக்கையா? உங்களுக்கு என்ன கவலை? சார், இது ரொம்ப முக்கியம் சார். ஒரு முக்கியம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்க அரசியல் செய்யக்கூடிய மீடியாக்களுக்கு என்ன கவலை? சார், அது நயினார் நாகேந்திரனை செலக்டிவ் அமினிஷியா அப்படின்ட்டாரு. செலக்டிவ் அமினிஷியா, நான் தான் சொன்னேன். ஆணவத்தோடு இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். எந்த டிடிவி சொன்னாரு. வைகோவை கொலை குற்றம் சாட்டி வெளியே அனுப்பிச்சீங்களோ அந்த வைகோ உங்களை தூக்கி கொண்டாடுறாரு. சார், இது போன அதை வாரம் பத்தி- சார். போன வாரம், போன மாசம், இந்த வாரம் அண்ணாமலை போய் 10 பார்க்கறாரு. வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு தாங்க. உங்களுக்கு என்னங்க கவலை? தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? திமுக என்ன தமிழக மக்களை வஞ்சிக்குது? இன்னைக்கு என்ன ஜிஎஸ்டி மாற்றம் என்ன வந்திருக்கு? அதை பத்தி நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? அண்ணாமலை சந்திச்சாரு, இவரை குறை சொன்னாரு, அந்த சண்டையை பெருசாக்கணும், ஊதி நான் ஊதி பெருசாக்கல பெருசாக்கணும், சார். Yes, sir. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கணும்னு பாரதி ராஜா படத்துல வர டைலாக் காந்திமதி அம்மா சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மாநில தலைவர் விருப்பமில்லாத ஒன்றை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறாரா? அது நம்ம 2 பேரும் தெரியாது. இல்ல ஒரு நாள் தெரிஞ்சிரும்ல. அது வரும்ல, இப்ப தெரிஞ்சிரும். பேசுறத பேசுறீங்க, எதிர்காலத்தை பத்தி பேசாதீங்க, இப்ப உள்ளது பேசுங்க. எதிர்காலத்துல ஒரு மாற்றமும் இல்ல, சார், எல்லாம் ஒன்னாதான் இருப்பீங்க. மாற்றம் ஒன்னாதான் இருப்போம், திமுகவை தோற்கடிப்போம், அவ்வளவுதான்.